இன்னைக்கு கவுண்டர்களுடைய வியாபார திறன்களை பற்றி பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்தில் இருக்க மொடக்குறிச்சி பகுதி, அங்க வீசக்கூடிய காத்து ஃபுல்லா அரிசி வாசமா இருக்கும். மார்க்கெட்ல எல்லாம் விவசாயிகள் கஸ்டமர்களோட பேசக்கூடிய சத்தங்கள் அதிகமாகவே கேட்டுட்டு இருக்கோம். இந்த மார்க்கெட்ல தான் முக்கியமா ஒரு கடை இருக்கு. இந்த கடையோடைய முதலாளியோட பேரு SKM மயிலானந்தன். ஒரு கவுண்டர் குடும்பத்துல விவசாயியுடைய மகனா பிறந்தவர் இவர். அதிகமா படிக்கல, ஒரு அரசியல் பேக்ரவுண்டும் கிடையாது, தலைமுறையான குடும்ப சொத்துக்கள் எதுவுமே கிடையாது. பொதுவாக இவரை வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு இவர்கிட்ட எந்த ஸ்பெஷலான விஷயங்களுமே கிடையாது அப்படின்னு தான் நினைக்க தோணும். ஆனா ரொம்பவே பவர்ஃபுல்லான விஷயங்களை இவர் மறைச்சு வச்சிருந்தாரு. என்ன விஷயமா இருந்தாலும் அதை செய்யறதுக்கு முதலடியை எடுத்து வச்சிருவாரு. ஒவ்வொரு விஷயத்திலையும் நல்ல நல்ல வாய்ப்புகள் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய ஒரு கழுகு பார்வையை கொண்டவர். என்னுடைய இந்த சமூகத்துல நான் இன்னும் நல்ல முன்னுக்கு வரணும், கொடி கட்டி பறக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்குள்ள இருந்த. இந்த ஆசை ஒரு வெறியாவே மாறிடுச்சு. ஒரு சின்ன கடை இன்னைக்கு SKM குரூப் அப்படின்னு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே கட்டமைச்சிருக்கு. கோழி தீவனங்கள், உரங்கள், மூலிகை மருந்துகள், கிராமப்புறங்களுக்கு தேவைப்படுற இன்னும் சில பொருட்கள்னு இந்த கம்பெனியுடைய தேவை அதிகமாகவே இருக்கு. இவருடைய வளர்ச்சி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் பரவுச்சு. இவருக்கு பத்மஸ்ரீ விருது கூட கொடுத்தாங்க. இப்படி பல கவுண்டர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னா அவங்களுடைய பிசினஸ் திறமையை பார்த்து நம்மளை ஆச்சரியப்பட வைக்கும். எல்லா தொழில்கள்லையும் கால் பதிச்சிருப்பாங்க. இது கூட ஒரு தொழிலா அப்படின்னு ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு கூட சில தொழில்கள் எடுத்து பண்ணியிருப்பாங்க. அதனால ஸ்கிப் பண்ணாம இந்த பதிவை கடைசி வரை பாருங்க. நாம ஒவ்வொருவரும் வளர்த்துக்க வேண்டிய வியாபார திறனையும் அந்தந்த வியாபாரத்திற்கு உண்டான உத்திகளையும் பத்தி பார்க்கலாம். கவுண்டர்கள் இவங்களை கொங்கு வெள்ளாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. கொங்கு நாட்டு பகுதிகளில் மிகவும் சக்தி வாய்ந்த மக்களா இவங்க இருந்தாங்க. கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல், கரூர் போன்ற மாவட்ட பகுதிகளெல்லாம் இந்த இன மக்கள் ரொம்ப அதிகமாகவே காணப்பட்டாங்க. வரலாற்றை எடுத்து நாம பார்த்தோம்னா இவங்க நிறையவே நிலப்பகுதிகளை வச்சிருந்தாங்க. இந்த நிலங்கள் எல்லாம் விவசாய நிலம், பண்ணை நிலம், கிராம நிலங்களா இருந்திருக்கு. இவங்க கிட்ட குறிப்பா நாம சொல்லணும்னா 4 விஷயங்களை சொல்லலாம். நம்பர் 1, கடுமையான உழைப்பாளிங்க. ரொம்பவே சிக்கனமா செய்யறவங்க. வித்தியாசமா யோசிச்சு எப்படி முன்னுக்கு வரலாம் அப்படின்ட்டு திறமையா அவங்க உழைப்பை பயன்படுத்துவாங்க. பணத்தை அதிகமா சேமிச்ச பணத்தை ஆடம்பரமா செலவு பண்ணாம இன்னொரு புதிய பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்பர் 2, ஒற்றுமை. கவுண்டர்கள் அவங்க இன மக்களுக்குள்ளே ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. அவங்களுக்குள்ளேயே பொண்ணு மாப்பிள்ளை கொடுத்து திருமணம் பண்றது. இதனாலேயே இந்த கம்யூனிட்டி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தது. ஒவ்வொருத்தருடைய சொத்துக்களும் வெளியில போகாம அவங்களுக்குள்ளேயே பிணைக்கப்பட்டது. நம்பர் 3, பிராக்டிக்கலா யோசிக்கிற விஷயம். இவங்க கனவு கண்டுட்டு ஃபேண்டசியா யோசிக்க மாட்டாங்க. எந்த விஷயத்தை உண்மையா பண்ண முடியுமோ, பிராக்டிக்கலா எதை செய்ய முடியுமோ அதை தான் செய்வாங்க. ஒவ்வொரு புது விஷயங்களையும் செஞ்சு புதுசா அவங்களுக்குள்ளேயே கத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்பர் 4, தன்னை சார்ந்தவர்களுக்கு நம்பிக்கையா இருப்பது இவங்களுக்கு ரொம்பவே பெருமையான விஷயம். விவசாயத்துக்கு இவங்க ரொம்பவே சுதந்திரமா இருக்கிறதுக்கு மதிப்பு கொடுத்தாங்க. அடுத்தவங்க நிலத்துல வேலை செய்யறதோடவும் தங்களுடைய சொந்த நிலத்திலேயே விவசாயத்தை செஞ்சு அதுல கடுமையா உழைச்சி பல விவசாய பொருட்களை அதிகமா விற்று அதுல பணத்தை சம்பாதிச்சாங்க. ஆரம்பத்துல இந்த விஷயம் தான் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் பிசினஸுக்கு அவங்களுக்கு ஒரு அடிக்கல்லாவே இருந்தது. 20ஆம் நூற்றாண்டுடைய நடுப்பகுதியிலேயே தமிழ்நாட்டுடைய பொருளாதார நிலை மாற ஆரம்பிச்சது. நிறைய பேர் தடுமாறினாங்க. ஆனா கவுண்டர்கள் அப்படி கிடையாது. பட்டுன்னு ஒவ்வொரு மாற்றங்களும் செஞ்சு ஒவ்வொரு தொழிலையும் ஏற்ற இறக்கங்களை பார்த்து கடைசியில வெற்றியை கொண்டு வந்தாங்க. நில விவசாயத்திலிருந்து தறி தொழிலுக்கு ஜம்பானாங்க. மாட்டு வண்டியிலிருந்து பஸ்ஸுக்கு மாறினாங்க. எப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் இவங்க மட்டும் எப்படி டாப்புக்கு வந்தாங்கன்னு இன்னைக்கு சொசைட்டில மிகப்பெரிய தொழிலதிபர்களாகவும் இருக்காங்கன்னு பாக்குறப்போ இது ஒரு யதார்த்தமா நடந்த விஷயமாவே இல்லை அப்படின்னு தான் தெரியுது. இந்த முன்னேற்றமும் வெற்றி நடக்க 3 பெரும் சக்திகள் உபயோகப்பட்டிருக்கு. 1, விவசாய உபரி. கொங்கு பகுதி முழுவதுமே நல்ல விவசாயத்தை கொடுக்கக்கூடிய நிலம். காசை நிறைய கொட்டி கொடுக்கக்கூடிய பருத்தியும் மஞ்சளும் தான் அங்க நிறையவே விளையக்கூடிய பகுதி. ஆரம்ப காலகட்டத்தில் இவங்களுக்கு விவசாயத்திலிருந்து வந்த பணம் மட்டும்தான் ஒரு உதவியா இருந்தது. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு தனியா வாழ்ந்துட்டு ஒரு ஓரமா இருந்துட்டு போலான்னு இருக்காம திரும்ப இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுடைய செல்வ வளங்களை பெருக்கிக்கிட்டே இருந்தாங்க. 2வது, விவசாயத்துல நிச்சயம் இல்லாத நிலை ஏற்பட்டுச்சு. 1960-70 காலகட்டங்கள்ல ரொம்பவே பஞ்சம் வந்தது. பருவநிலை மாற்றம் எப்போதும் போல இல்லாம ரொம்பவே தடுமாற்றத்துக்குள்ளாச்சு. அதை கணிக்க முடியாத சூழ்நிலையே ஏற்பட்டுச்சு. இந்த சூழ்நிலை மக்கள் மத்தியில ரொம்பவே பதட்டத்தை உண்டு பண்ணியது. வெறும் விவசாயத்தை மட்டுமே நம்பியிருந்த மக்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகச்சு. இந்த காலகட்டம் தான் இவங்களை விவசாயத்தை மட்டுமே இவங்க நம்பி இருக்காம
மற்ற தொழில்களையும் கவனத்தை ஈர்க்க வச்சது. மூன்றாவது தொழில்நுட்ப வளர்ச்சி. விசைத்தறிங்க, சின்ன சின்ன நெசவு துறைங்க, அப்புறமா துணிகளை தைக்கிறதுக்கு உண்டான இயந்திரங்கள், இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாமே புதுசா வர ஆரம்பிச்சது. இது பல புது தொழிலதிபர்களை உருவாக்குச்சு. ஏன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த தொழிலுக்கு தேவையில்லை. பெரிய இண்டஸ்ட்ரி மாதிரி இல்லாம சின்ன இடத்துல சின்ன முதலீடுல இந்த தொழில்கள் எல்லாம் பண்ண வேண்டிய சூழ்நிலையில தான் இருந்தது. அப்பதான் கவுண்டர்கள் விவசாயத்திலிருந்து வந்த லாபத்தை எல்லாம் தொழில் பக்கம், தொழிற்சாலைகள் பக்கம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சப்ளையர்ஸ், ட்ரேடர்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய குடும்பமாவே அது உருவாச்சு. முதல்ல நம்ம திருப்பூர் எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஞாபகத்துக்கு வரும்? ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அங்க வந்து ரொம்ப சீப்பாவே கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம். உலகத்தில் இருக்கிற அதிகமான நாடுகள் எல்லாமே ஆடைகள் உற்பத்தி செய்ய இந்த திருப்பூரை தான் நாடுவாங்க. அதனாலதான் இந்த திருப்பூருக்கு டாலர் சிட்டி அப்படிங்கிற ஒரு பெயரே கிடைச்சது. ஒரே ஒரு நகரம் கவுண்டர்களுடைய தொழிலையே அடையாளப்படுத்தி காட்டும்னா அது கண்டிப்பா திருப்பூரா தான் இருக்கும். 1970 காலகட்டங்களில் எந்த விவசாயத்துடைய உற்பத்தியுமே இல்லாம இருந்தது. மிஞ்சியும் பண்ணுனா துளிர்கள் வந்து வாடியே போயிடக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. இது விவசாயிகளுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாவே இருந்தது. அதனால பல கவுண்டர்கள் தங்கள் நிலத்தோட ஒரு சிறிய பகுதியை விற்று அந்த பணத்தை வச்சு நெசவு செய்யறதுக்கு உண்டான ஒரு மிஷினை வாங்கினாங்க. சின்ன சின்ன ஆர்டர்ஸை எடுத்து பெரிய அளவுல இந்த தொழிலை மாத்தினாங்க. கவுண்டர் மக்கள் தான் முதலீடு செய்ய பணங்களை தயாரா வச்சிருக்காங்களே, விவசாயம் பண்ணி பணங்களை சேமிச்சு வச்சிருந்ததுனால அவங்களுக்கு இந்த தொழிலுக்கு அந்த பணம் உதவியா இருந்தது. அதனால அதிகமான மிஷின்களை வாங்க தொடங்கினாங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா லாப பணங்களையும் இது மாதிரியான நல்ல நல்ல முதலீடுகளுக்கு பயன்படுத்தினாங்க. ஆனா இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒருத்தர்கிட்ட மிஷின் இல்லாம இருந்ததுன்னா 2 மிஷின் வச்சிருக்கக்கூடிய ஒரு கவுண்டர்கிட்ட இருந்து ஒரு மிஷினை கடனா வாங்கிக்கிறாங்க. ஆனா மிஷினை கடனா வாங்கக்கூடியவர் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தொழிலாளர்களை ஷேர் பண்ணணும். இது மாதிரி எல்லாருக்கும் பலம் தரக்கூடிய விஷயத்துல தொழில்கள் அவங்க ஒற்றுமையா செயல்பட்டாங்க. அதுவும் அவங்க கம்யூனிட்டிக்குள்ளேயே இந்த விஷயத்தை செஞ்சாங்க. ஒருத்தருக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்ததுன்னா இவர் கூட யார் தொழில கனெக்ட்ல இருக்காங்களோ அவங்க எல்லாருமே பயனடைஞ்சிருவாங்க. 1990 காலகட்டங்களில் யூரோப், அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு பல மடங்கு துணிகளை திருப்பூர்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. காரணம், இந்தியாவுடைய டெக்ஸ்டைல் துணிகளுக்கு உலக அளவுல மதிப்பும் மரியாதையும் ரொம்பவே அதிகமா இருந்தது. அது எல்லாமே மில்லியன்ஸ் டாலருக்கு மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸ். இதுல அதிகப்படியான நிறுவனங்கள் கவுண்டர் குடும்பங்களுக்கு சொந்தமானதா இருந்தது. இந்த நெசவு உற்பத்தி அவங்க பெருக்க காரணம் சின்ன சின்ன இடத்துல கூட ஒர்க்க தொடங்கிடலாம். மிஷினுடைய விலையும் ரொம்பவே கம்மியா இருந்தது. ஆள் போலாம், பணம் போலாம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி ஒற்றுமையா இந்த தொழிலை செஞ்சு முன்னுக்கு கொண்டு வந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மிஷின் வச்சிருந்தவங்க 10 மிஷினை வாங்க தொடங்கினாங்க. அப்புறம் அதுவே ஒரு பெரிய ஃபேக்டரியாவே மாறிடுச்சு. திருப்பூர் அப்படிங்கிற அந்த நகரம் உலகம் முழுக்க டெக்ஸ்டைல்ல ஃபேமஸ் ஆச்சு. இந்த திருப்பூருடைய இதயமா இருந்தது கவுண்டர் தொழிலதிபர்களுடைய வியாபார உத்திகள். அடுத்தது நாம பார்க்க போறது சக்தி குரு. இவங்க மாட்டு வண்டியில இருந்து கூட்டு நிறுவனமா உருவானவங்க. திருப்பூர் வளர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடியே இன்னொரு கவுண்டர் குடும்பம் அவங்க சாம்ராஜ்யத்துக்கு உண்டான விதையை தூவ ஆரம்பிச்சாங்க. 1920களில் நாச்சிமுத்து கவுண்டர் மாட்டு வண்டிகளை வச்சு ஒரு டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் ஆரம்பிச்சாரு. அப்புறமா அதை பஸ்ஸா மாத்தினாரு. இவருடைய இந்த தொழில் வளர்ச்சி தான் இன்னைக்கு சக்தி குரூப்பா உருவாயிருச்சு. இது மட்டும் இல்லாம ஆட்டோ பார்ட்ஸ், எனர்ஜி, கல்வி, டிரான்ஸ்போர்ட், சர்க்கரைன்னு எல்லாத்துலயுமே ஒரு கூட்டு நிறுவனமா செயல்பட்டாங்க. இந்த சக்தி குரூப் இவ்வளவு ஸ்பெஷலா தெரியறதுக்கு உண்டான காரணம் ஒன்று, துறை சார்ந்த செயல்பாடு. சும்மா ரேண்டமா இவங்க ஜம்ப் பண்ணல. மெதுவா ஒவ்வொரு துறையிலையும் டெவலப் பண்ணாங்க. முதல்ல டிரான்ஸ்போர்ட், அதுதான் ஃபியூல் பக்கம் கொண்டு போச்சு. அப்புறமா சர்க்கரை, ஆட்டோ பார்ட்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு தொழிலும் இவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தை கத்து கொடுத்து முன்னுக்கு கொண்டு வந்தது. செகண்ட், கல்வியில இன்வெஸ்ட் பண்ணாங்க. டாக்டர் என் மகாலிங்கம் இவர் தான் இந்த குரூப்போடைய விஷனரி லீடர். இவர் ஏகப்பட்ட காலேஜ் மற்றும் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்டை நிறுவியிருக்காரு. தேர்டு, சமூக மரியாதை. இவங்களுடைய மரியாதை, அதாவது கம்யூனிட்டி லீடரா நிறைய உதவிகள் பண்றதா இருந்ததுனால இன்னும் பிசினஸ் டைம் இவங்களுக்கு அதிகமாகவே கிடைச்சது. இப்படி இந்த சக்தி குரூப் வளர்றதுக்கு கவுண்டர்களுடைய பல தலைமுறைகளோட பொறுமை தான் காரணம். சின்னதை ஆரம்பிச்சு தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணி லாஜிக்கோட அவங்களுடைய பிசினஸ் விரிவடை வச்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு சக்சஸா பார்த்திருக்காங்க. ஆரம்பத்தில் நாம பார்த்த எஸ்கே மயிலானந்தன், பத்மஸ்ரீ விருது வாங்கின இவரும் ஒரே பிசினஸோட நிக்கல. ஆயுர்வேத மருந்துகள், கோழி வளர்ப்பு அப்படின்னு பல பிசினஸ்களை இவரும் பண்ணாரு. அதே நேரத்தில் இவர் சமூக சேவை, ஆன்மீக நிறுவனம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பண்ணாரு. இந்த தொழில்களில் இவருக்கு லாபம் மட்டும் கிடைக்கல, நிறையவே மரியாதையும் கிடைச்சது. 1970களில் இருந்தே நிறைய தொழிலதிபர்கள், இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக்கல் காலேஜ், ஸ்கூல்ஸ் அப்படின்னு கொங்கு நாட்டு பகுதிகளில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது அவங்க எதையுமே எதிர்பார்த்து செய்யல, பணம் வர்றதுக்குங்கிறதுக்காகவே செய்யல. அவங்களுடைய அடுத்த தலைமுறைகள் கல்வி அறிவு மிகுந்தவங்களா இருக்கணுங்கிறதுக்காக செஞ்சாங்க. மொத்தத்தில் இவங்களுடைய வியாபாரம் வளர்ச்சி அடைந்தது ஒரு விபத்தா இல்ல, அவங்களுடைய ஒவ்வொரு திறமைகளால. ஒவ்வொரு வேலையிலையும் ரொம்பவே டிசிப்ளினா இருப்பாங்க. இவங்க விவசாயம் செஞ்சுட்டு இருந்த காலகட்டங்களில் காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாலேயே எழும்பி சூரியன் மறைஞ்சதோடனே தூங்க போயிருவாங்க. இந்த பழக்கம் அவங்க விவசாயத்தை விட்டுட்டு தொழில் துறைக்கு வந்ததுக்கு அப்புறமும் தொடர்ந்து இருந்தது. கடுமையான உழைப்பாளிகள். ரொம்ப நேரமா வயல்கள், தொழிற்சாலை
தொழிற்சாலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் இவங்க நேரத்தை செலவிடுறதுனால இவங்க அசிங்கமாக பார்க்க மாட்டாங்க. இந்த விஷயத்தை குறித்து நிறைய கவிஞர்கள் இவங்களை உயர்த்தி கவிதைகள் கூட எழுதியிருக்காங்க. விவசாயம் பண்ணிய காலத்தில் பயிர்கள் தானியங்களை எதையுமே வீணடிக்காம அடுத்த காலகட்டங்களுக்காக சேமிச்சும் வச்சாங்க. இந்த சிக்கனம் தான் அவங்களுக்கு பிசினஸ்லயும் தொடர செய்தது. காசை ரொம்ப செலவு பண்ணாம ரொம்பவே சிக்கனப்படுத்தினாங்க. மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணாங்க. மற்ற கம்யூனிட்டிஸ் மாதிரி இவங்க கிட்ட செல்வ வளங்கள் வேகமா வளரல. இவங்க லோ ப்ரொஃபைலாக தான் இருந்தாங்க. ஆனா அமைதியா அவங்களுடைய தொழிலையும் சொத்துக்களையும் பணத்தையும் பெருக்கிக்கிட்டே வந்தாங்க. இதெல்லாமே அவங்களுடைய பிசினஸ் நேக்குன்னே சொல்லலாம். இது கூடவே அரசியல். கொங்கு நாட்டு முன்னேற்ற கழகம்னு 1986 ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்சி அவங்க பகுதிகளுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கு ரொம்பவே உதவியா இருந்தது. இது தனி மாநில கட்சியா மாறாம அவங்களுடைய சமூகத்துக்கான பெருமைக்கு மட்டுமே இருந்தது. இப்படி கவுண்டர்கள் ஒரு காலத்துல பொருளாதாரத்திலையும் ரொம்பவே பவர்ஃபுல்லானாங்க, அரசியலையும் பவர்ஃபுல்லா வந்தாங்க. அதே நேரம் குறைகள் இல்லாத கூட்டம் இல்லைன்னு சொல்ற மாதிரி இந்த கவுண்டர் இன மக்கள் மேலேயும் பல குறைகள் மற்றும் விமர்சனங்களை வச்சாங்க. ஆனா நமக்கு தேவை அவங்களுடைய பிசினஸ் ஸ்கில்ஸ் தான். ஆக அவங்க கிட்ட இருந்து நமக்கு எந்த வியாபார உத்தி நமக்கு தேவைப்படுமோ அதை தான் நாம எடுத்துக்கணும். ஓகே, இப்போ இந்த கவுண்டர் இன மக்கள்கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயத்த ஒன்னா பார்க்கலாம். நம்பர் 1, என்ன இருக்குதோ அதை வச்சு ஆரம்பிக்கணும். பெரிய மாற்றம் தேவைப்பட்டப்போ விவசாயிகள் எல்லாம் நெசவாளர்களா மாறினாங்க. ஆக சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்ம மாத்திக்கிறது ரொம்பவே அவசியம். அப்பப்ப என்ன இருக்குதோ அதை வச்சு ஏதாவது ஆரம்பிச்சு குரோத்தா பார்க்கணும். நம்பிக்கையான நெட்வொர்க் அமைக்கணும். ஆசையில ஆரம்பிக்காம ஒருத்தர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில ஆரம்பிக்கணும். வெறும் பேப்பர் எதையுமே பெருசா தீர்மானிக்க போறதில்ல. ஆனா நமக்குள்ள இருக்கிற இந்த நம்பிக்கை அப்படிங்கிற பண்பை வச்சு எதை வேணும்னாலும் சாதிக்க முடியும். ஆனா நீங்க சேர்த்துக்கிற ஒருத்தர் நம்பிக்கையற்ற செயலை செஞ்சா உங்களுக்கு தான் அதனால பாதிப்பு ஏற்படும். அதனால ரொம்பவே நம்பிக்கையான ஆளா பார்த்து உங்க கூட சேர்த்துக்கணும். இந்த கவுண்டர் மக்கள் பயன்படுத்தின வேற ஏதாவது பிசினஸ்கள் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மேலும் ஒரு சிறந்த பதிவை உங்களோட பெயர் வர வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன்.